ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசுறதுக்கு முன்னாடி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் லீகல் ப்ரொஃபஷனே கொண்டு போகலாம். அதுல ஜுடிஷியரி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகி 75 இயர்ஸ் ஆகுது. இதுல 754 ஜட்ஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல 11 ஜட்ஜஸ் மட்டும்தான் விமன். அதுலயும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஒரு விமன் ஜட்ஜ் கூட இருந்தது இல்ல. ஆனா இப்ப 2027ல அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்கும்போது நாகரத்னா அப்படிங்கிற இந்த ஜஸ்டிஸ அப்பாயிண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்காங்க. அதுவும் 36 டே மட்டும் அவங்க பொசிஷன்ல இருப்பாங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. அட்வொகேட் சைட்ல பார்த்தோம்னா பார் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதுல விமன் அட்வொகேட்ஸ் பெரும்பாலும் இருக்கிறதே இல்ல. சோ இந்த நிலையை மாற்றத்துக்காக கண்டிப்பா டெல்லி ஹைகோர்ட் பார் அசோசியேஷன்ல 4% விமனுக்குன்னே ரிசர்வ்டு கேட்டகரியா கேண்டிடேட் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க.